என் தம்பி பார்த்தா அவங்க தீவிரமாக ஆடுறாங்க. டவர்லாம் கொண்டு போடா மயிறு சாவுடா பப்பா மவனே. ஓகே என்ன ப்ரோ ஸ்பெல்லாக போடுறாங்க? ஐய ஒரு ராக்கெட் போர்டு 6 4 5 சிரிக்காம ப்ரோ 4 3 2 1 சிரிக்கிறான் அந்தல போடு கும்மால வெளியே போடா மயிறு. ஐயோ கட்டவில்லே சிரிக்க நான் தானே ஜெயிச்சேன் தம்பி. ஆடுறாண்டி ஓடுறாண்டு போடு வெறுத்த. நான் ஹாக போட்டக்கூடாதுன்னு தான் அவன் இந்த மாதிரி போட்டான். சாவு இப்போ என்ன பண்ணுறான் பார்ப்போம். டிஃபெண்ட் பண்ணு டேய் கூட. இந்த டைமில் தான் நீங்கள் ராக்கெட் போடணும் ஓகேங்களா. இந்த டைம் தான் நீங்கள் ராக்கெட்டே போட்டுக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். பட் அவன் எப்போ பார்த்தாலும் இந்த டொர்னேடோ போட்டு மயிறு மாதிரி பண்ணுறான் கைஸ். அவன் பண்ண தப்பே இதுதான். ஜோராக பொறுமையாக நின்று யோசிச்சுட்டான்னா அடியை போட்டுக்கலாம். ஓகே போடு மக்களே. ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம அட்டியை போட்டிருக்கோம். இந்த மாதிரிலாம் அடித்ததே இல்லை. அடிச்சிருக்கேன் எவால்டு கார்டு வரதுக்கு முன்னாடி. ஸோ சரியான பேட்டில் கைஸ். ஸோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி பேட்டில்லாம். ஏன்னா ஒரு அல்டிமேட்டான கேம் பிளே. ஓகே டொர்னேடோ போட்டுக்குவோம். சல்லுன்னு இருக்குன்னு தப்பாக போட்டேன் நினச்சேன். இந்த மாதிரி டொர்னேடோலாம் தப்பாக போட்டு அவனை தான் கேமே முடிஞ்சிச்சு. கேம்லாம் அவன் கண்ட்ரோலில் போயிடும். அதுக்கப்புறம் சல்லுன்னு டொர்னேடோ போனால் பார்த்தா என் டொர்னேடோ போகலையே ப்ரோ. எஸ் சாவு 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 சாவு. போடு வெறித்தனமான ராக்கெட் கைஸ். கடவுளே கடவுளே அல்டிமேட் கேம் கைஸ். ஆக்சுவலாக நான் ஹாக் மட்டும் தப்பிச்சிச்சா அவன் தான் சோலி முடிஞ்சிருக்கேன் சோலி. ஸோ இந்த மாதிரி அப்படியே அசால்ட்டாக படுத்துக்கிட்டே ஜெயிச்சிடலாம். அவன் இப்போ தான்ப்பா நைட்டே இறக்குறான். அவன் யார் சாமி நீ? எங்கேருந்து சாமி வரும் நீ எல்லாம்? சொதப்பல் கேம் இது சரியான சொதப்பல் கேம் ப்ரோ. ஈஸியாக ஜெயிச்சுக்கிற மேட்ச்சை அவங்ககிட்ட கேமே போய் கொடுத்துட்டோம் லட்டு மாதிரி. ஓடுங்க.
போடா மயிறு, யாரு கேட்ட? ஆக்சுவலாக நம்மளுக்கே அள்ளு விட்டான் ப்ரோவேன். நானே ஈஸியாக ஜெயிச்சுக்கிற மேட்ச்சை போய் கன்ஃபியூஸ் ஆகிட்டு சொல்லிட்டு நான் கடுப்பில் இருந்தால் நான் ஜோராக விளாட்றேன் கைஸ். ஓகே, இன்னொரு மேட்ச் போங்க கைஸ். 2996 தாண்டா மக்களே. நமக்கு சேனல் நான் 2 வருஷமாக வீடியோ போகிறேன், சேனல் மானிட்டைஸ் பண்ணால் பார்க்கேன், ஒரு எலவும் பண்ண முடியல ப்ரோ. என்ன ப்ரோ இது? கிளாஷ் ராயல் நல்லா விளாட்றேன், சயின்ஸ் தான் கிடைக்க மாட்டேங்குது. லைவ் ஸ்ட்ரீம்லாம் போடுறேன். ஓகே, இப்போ இதை தூக்கி போடணும்னு ஆசைப்பட்றேன். பட் இப்போ எல்லாருமே பார்த்தோன்னா இந்த டெக்கு தான் போய் எடுத்துகிட்டு வரேங்க. நான் இதையும் போட முடியாது, ஐஸ்பீட்டை வேறு இறக்கிட்டேன். ஏன்னா இதை போட்டால் லாவா டெக்காக மாறிடுச்சுன்னா அவ்வளோதான், சோலி முடிஞ்சிடும். ஃப்ரீஸை போட்டாங்கன்னா சோலி முடிஞ்சு அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இவன் என்ன எடுக்குன்னு தெரியுமா? கிரேவே எடுக்குன்னு நினைக்கிறேன். இப்போலாம் இங்கே இன்ஃபோனோ ட்ராகன் வந்தாவே பயமாக இருக்குது ப்ரோ. கிரேவே எடுக்க சொன்னேன்ல, ஜாக்கிரதையாக நம்ம எப்படி ஆடணும், ஜாக்கிரதையாக ஆடும். நைஸ். ஃப்ரீஸை போகிறான் ப்ரோ தம்பி. யாரு ப்ரோவே? ஓகே, தம்பி பார்த்தா ஒரு தீவிரமாக ஆடுறாங்க. டோர்னக்கு ஒன்று போடா மயிறு, சாவுடா பப்பா மவனே, இதுக்கப்புறம் ஆடுவ. ஓகே, என்கிட்ட ராக்கெட்டுக்கு அந்த தைரியத்திலாம் விளாட்றேன், பார்ப்போம். ராக்கெட் வச்சுட்டாங்க ப்ரோ சோலியா.
கடவுளே, ஐயோ ப்ரூ. ஓகே, ஸோ வலுவான மேட்ச்சில் வலுவான அடி கைஸ். ஓகே, 2 மேட்ச் கண்டினியூஸாக விளாண்டு ஜெயிச்சிருக்கோம். இன்னொரு மேட்ச் ஆடுவோமா வேணாமா? ஹட்ஸா ப்ரோ, லாஸ்ட் 3 டேஸ்லாம் பார்த்துக்கலாம், டோன்ட் ப்ளே லேட்டர் நவ். எனக்கு ப்ரோ லாஸ்ட் 3 டேஸில் பார்த்துக்கலாம். நான் இன்னையோட அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன் கேமை. ஏன் ப்ரோ? ஸோ ஒரு மேட்ச் போவோம் கைஸ். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. ஜெயிச்சா ஜெயிச்சிட்டே இருப்பேன், தோத்தா ஜெயிச்சிட்டே இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு யாரும் வச்சுருக்கான், ஒரு வேளை கிரேவேட்டுக்கா, ஜெயிண்ட் கிரேவேட்டுக்கு நினைக்கிறேன். வா 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 வா, வாட் அ கேம் கைஸ். இது தெரிஞ்சு ஆப்பனம் பார்த்தா ஸ்டார்டிங்லேயே கன்ஃபியூஸ் ஆகிட்டான். பார்ப்போம் கைஸ். ஓகே, இந்த டெக்கு நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். ஜாலி ஜாலி. இந்த டெக்கெலாம் வந்தால் நான் யோசிக்காமல் அடிப்பேன், ரொம்ப அண்டையிலே போடுவேன். யாரா நீ போடான்னு சொல்லிட்டு அடிப்பேன் கைஸ். ஓகே, ஸோ ராக்கெட் கையில் வச்சுக்கேன். பின்னாடி பார்த்தோன்னா சொன்ன மாதிரி போட்டான் பார்த்தீங்களா. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஐயோ நான் இதை எதிர்பார்க்கலையே ப்ரோ. டொர்னாடோ நான் எதிர்பார்க்கல ப்ரோ. ஜோரான டொர்னாடோ பார்த்தீங்களா ப்ரோ. நான் ஹாக போட்டக்கூடாதுன்னு அவன் இந்த மாதிரி போட்டான். சாவு இப்போ என்ன பண்ணுறான் பார்ப்போம். டிஃபெண்ட் பண்ணு டேய். யாருக்கிட்டடா மோதுரா? ஸ்ட்ராட்டஜிக்குங்கடா டேய். அறா நீ ஓடுறாங்கடு கோமாளி பயலே. வெறித்தனமாக இருக்குல்ல. கேம் முடிஞ்சு கதம் கதம் மறுக்க எலிசர்க்கிழமை வந்தால ஜோராக மாட்டிக்கிச்சு. எஸ், ஸோ இந்த மாதிரி பசங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஆகணும். புசுக்குன்னு பார்த்தோன்னா மொத்தமாக மெலிக்ஸ் இல்லாத அப்புறம் அடியை போட்டு மாண்டில் போட்டு அடிச்சிடுவாங்க. ஓகே, ஸோ வெறித்தனமான மேட்ச் பார்த்தீங்களா. ஸோ சிம்பிள், மேக் இட் சிம்பிள் தான். நான் ஆக்சுவலாக நான் ராக்கெட் ப்ளேஸ் பண்ணலான்னு பார்த்தேன், பட் ராக்கெட் போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து சிக்கலில் மாட்டிப்பேன். ராக்கெட் எதுக்கு போடணுமோ அதுக்கு மட்டும்தான் போடணும். ஓகே, ஸோ ஜிஜி கைஸ். சிரிக்கிறா ப்ரோ, ஒரு சிரிக்கிறா ஜெஹீம். ஓகே, இன்னொரு மேட்ச் ஆடும். நான் பாட்டு ஆடிட்டுருக்கேன், ஜெயிச்சிட்ருக்கேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலாக இன்றைக்கி 300 போயிட்டோமா, அதுக்கப்புறம் வந்தால் புசுக்கு நான் டிக்ரீஸ் ஆயிடுவேன், தோத்துக்கிட்டே வந்துடுவேன். அதுதான் என்னோடய நல்ல பழக்கம். ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு இருக்க வேண்டியது, தோத்தா தோத்துட்டு இருக்க வேண்டியது தான் கைஸ். ஆக்சுவலாக இந்த மேட்சோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வேறு பார்த்தோன்னா கொஞ்சம் வேலை இருக்குது. ஓகே, ஸோ ஸ்னோ பால் வச்சுருக்கான். ஸ்னோ பால் வச்சுருக்கனால பலூன் டெக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆர்ச்சரிஸ் வச்சுருக்கான். ஆர்ச்சரிஸ் வச்சதுனால நம்ம என்ன ப்ரிடிக்ட் பண்ணுறது, வந்துட்டு என்ன டெக் இருக்குன்னு தெரியலையே. ஓகே, ஓகே கிரேவே டெக்குவேன். எனக்கு தெரிஞ்சு நான் இதை போட்டேன்னா வந்து டவரை லாக் பண்ணணும் நம்ம. ஓகே, போடு ராயல் லாக்ஸ் போடு. லூசுப்பா, அதை ஏன்டா போட்டான் மயிறு. அந்த லூசுப்பா வேறு ஏதாவது போட நினச்சேன். ஈஸியாக நம்ம டவர் லாக் பண்ணலாம் பார்த்தேன். ஓகே,
வரவங்கலாம் கம்யூனிட்டி பசங்க மாதிரி வராங்க ப்ரோ, நம்மளை கடுப்பு ஏற்றுறாங்க ப்ரோ. ஒரு வேளை டவர் லாக் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கான்னு பார்த்தா அவன் இப்படி அடிச்சுட்டானே டேமேஜு. நான் எப்போ அடித்து தூக்குறது? ஐயா கேம் அப்போவே தெரியும் ஏதோ பண்ண போகிறான்னு தெரியும், பின்னாடி திக்கி போடும்போதே தெரியும். ஸோ ஸ்டார்டிங் கிரேவேட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கே டவர் லாக் பண்ணலாட்டி அவ்வளோதான், கேம் முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அடிச்சிட்டான். நான் சொன்னதான் ஒரு மேட்சோட முடிச்சுக்கும். என்னோடய பேட்டரி லாக்கில் போய் காமிக்கிறேன். வின்னு லாஸு. ஸோ இது எப்படி தோற்றேன்? ஆக்சுவலாக இது ரொம்ப பெர்சன்டேஜ் கம்மியில் தான் தோற்றேன். இது பார்த்தோன்னா ராக்கெட் தப்பாக போட்டேன், இது அல்டிமேட்டாக விளாண்டேன், இதுவும் பார்த்தோன்னா அல்டிமேட்டாக விளாண்டேன். இது பார்த்தோன்னா இது ஸ்டார்டிங்கில் லூசுமாக விளாண்டது. ஆக்சுவலாக ஒரு டெக்கை காமிக்கணும், அல்டிமேட்டான கேம் பிளே தான் கைஸ். யா ஸோ ஆக்சுவலாக இந்த கேம் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக எல்லோரும் பாருங்கள், என்ன நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பேட்டில் கேம் பிளே வேணாலும் நான் போடுவேன். இன்க்ளூடிங் பார்த்தோன்னா நீங்கள் எப்படி யோசிக்கணும், எப்படி எந்த டைமில் நீங்கள் கவுண்டர் அட்டாக் பண்ணணும், எந்த டைமில் நீங்கள் கவுண்டர் அட்டாக் பண்ணக்கூடாது, நார்மல் சேலஞ்ச் சரி, டோர்னமெண்ட்டும் சரி, உங்கள் கேம் பிளேயை பார்த்தோன்னா நான் சொல்கிறத வச்சு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுதான் நான் என்னோடய குறிக்கோளே. ஏன்னா நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் நீங்கள் எதுவுமே அப்ளை பண்ண மாட்டீங்க, அதுதான் ப்ராப்ளம். நீங்கள் வீடியோ பார்த்தோன்னா ஒரு வீடியோ ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணிவிட்டு அதை இம்ப்ளான்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதை எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் இம்ப்ளான்ட் பண்ணால் தான் உங்களுக்கு பார்த்தோன்னா அந்த டெண்டன்சி வரும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா, அந்த மாதிரி பண்ணும். ஓகே, தப்பாக போட்டான் ப்ரோ அவன், தப்பு தலைவலி தப்பு தலைவலி தப்பு. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் நல்ல டேமேஜ் தூக்கி எக்ஸ்கியூஷனை போடும். எனக்கு தெரிஞ்சு பின்னாடி பவுலர் போடும். ஸோ நான் எப்படி யோசிக்கணும், இப்போ நான் வீடியோ பார்க்குறேன், அந்த மொமெண்ட்டில் பார்த்தா நான் எப்படி யோசிக்கணும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ராக்கெட் தூக்கி மண்டை மேலே போடு. ஐயையோ. ஓகே, ஸோ ஜிஜிஆன் டிஃபென்ஸில். ஓகே நைஸு. ஓகே, வல்கேர் தூக்கி பின்னாடி போடுவோமா இல்லை சென்டரில் போடுவோமா, ஹாக போடுவோமா? வல்கேர் போட்டால் கண்டிப்பாக எவால்டு சைடு கிடைக்கும், அதனால் சென்டரில் போட்டுப்போம். ஓகே, ஏன் தம்பி எடுத்து இந்த சைடில் தூக்கி போட்டான், நம்ம நிறைய டேமேஜ் எடுத்துட்டோமோ. ஆனால் இனிமேல் இப்போல்லாம் இன்ஃபர்னோ டவர்லாம் போடுறாங்க. சரி, எனக்கு இன்ஃபர்னோ ட்ராகன் வந்தாவே எனக்கு இப்போ பயமாகவே இருக்குது. ஏன்னா ரொம்ப பார்த்தோன்னா ஃபாஸ்ட்டு மூவ்மெண்ட் ஆக்கிட்டாங்க ப்ரோ. ஒரு சீசன் பார்த்தோன்னா ஒரு கார்டை பார்த்தோன்னா எனர்ஜி பூஸ்ட் லெவலில் பண்ணி விட்றாங்க. இங்கே வேலை பார்த்தோன்னா தலைவலியாக இருக்குது இவங்க பூஸ்ட் பண்ணி விட்டுறதுனால. வா வாட் அ கேம் மேன். ஓகே, எப்படி ஜோர் ஆடணுமா? அவன் கிடக்கான் லூசு பையன் ப்ரோ. ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் கரெக்டாக விளாண்டேன். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோன்னா நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நம்மளோட கேம் பிளேயோட இங்கே பாரு, இங்கே டோர்னமெண்ட் தப்பு பண்ணிட்டேன்னா எக்ஸ்ட்ரா டேமேஜ் 2 டேமேஜ் இருந்தாலும் ஏதாச்சும் பண்ணிக்கலாம். நான் ராக்கெட் பார்த்தோன்னா தப்பாக போட்டேன். ஏவா ராக்கெட் இந்த இடத்துல போட்டுக்கவே தேவையில்லை. ராக்கெட் போட்டால் 2க்கு சேர்த்து டேமேஜ் இருக்கும். இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா சுத்தமாக வேலைக்காகாது. ஸோ இந்த இடத்துல நான் வலிக்க வச்சு டவர் நாக்கலாம் பார்த்தேன், அதுவும் ஒரு கோட்டாவில். ஐயோ இங்கே பார் சித்திரிச்சு பார். ஐயோ மக்களே, இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் இருந்தால் என்ன பண்ணிப்பீங்க தெரியுமா? கதறிப்பீங்க.
போடா அவன் கறக்கிறான், இந்த மேட்ச்சை முடிச்சுக்குவோம், அடுத்த மேட்ச்சை நம்ம ஜெயிச்சுக்கோன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. ஆனால் அப்போல்லாம் யோசிக்கவே கூடாது. இந்த டைமில் தான் நீங்கள் ராக்கெட் போடணும், ஓகேங்களா? இந்த டைம் தான் நீங்கள் ராக்கெட்டே போட்டுக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். பட் அவன் எப்போ பார்த்தாலும் இந்த டொர்னேடோ போட்டே மயிறு மாதிரி பண்ணுறான் கைஸ். அவன் பண்ண தப்பே இதுதான். ஜோராக பொறுமையாக இருந்துட்டு யோசிச்சுட்டான்னா அடியை போட்டுக்கலாம். ஓகே, ஹாகை போடலாமா? கண்டிப்பாக ஹாகை போட்டால் ஜோராக வந்து இதை போட்டான். பவுலருக்குன்னு நினச்சேன், அதனால தான் போடலை. ஆக்சுவலாக இந்த டைமில் நான் ஹாகை போட்டுக்கலாமே. இங்கே பாருங்கள், அவன்கிட்ட எலிக்சரே இல்லை, ஹாகை போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் பார்த்தோன்னா எக்ஸ்கியூஷனை போட்டு தப்பு பண்ணிட்டேன். பார், சோறாக போட்டான். ஐயோ கடவுளே கடவுளே, என்ன கடவுளே, இந்த மாதிரிலாம் போட்டு அடி வாங்கினா என்ன ப்ரோ அவங்க சொல்லுங்கள் ப்ரோ. ஓகே, இப்போ நான் ராக்கெட்டும் போட முடியாது. ராக்கெட் போட்டால் அவன் ஜோராக பார்த்தா அடித்து கதையை முடிச்சு விட்ருவான். ஓகே, தண்டனும் போடக்கூடாது, மயிரும் போடக்கூடாது. டொர்னேடோ போட்டு இழுத்து விட்ருவோம். அந்த மயிறு பார்த்தா பின்னாடி வந்து பார்த்தா நம்மளுக்கு கடுப்பு ஏற்றுது. ஓகே, ஹாக போட்டாச்சு. அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே இவங்க புதைச்சணும், உள்ளே வரக்கூடாது அவன். ஓகே, இன்னொரு ராக்கெட் போட முடியுமா? ஓகே, என்ன ப்ரோ ஸ்பெல்லாக போடுறாங்க? ஐயா, ஒரு ராக்கெட் போர்டு 6 4 5 சிரிக்காம ப்ரோ. 4 3 2 1 சிரிக்கிறான். அதில் போடு கும்மால வெளியே போடான் மயிறு. ஐயோ கட்டவில்லை, சிரிக்க நான் தானே ஜெயிச்சேன் தம்பி. ஆடுறாண்டி ஓரத்தில் போய் உட்காடுறான். ஆமாடி, ஸோ வெறித்தனமாக இருந்துச்சு கேஸ். ஸோ வெறியில் ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் பொறுமையாக ஆடினா கரெக்டாக என்ன வேணாலும் பண்ணலாம். கொஞ்சம் பெர்ஃபெக்டாக ஆடுங்க, கண்டிப்பாக நீங்களும் வின் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஆக்சுவலாக ஒரு 10 நாளைக்கு நான் ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இருந்து இன்னைக்கு தேதி என்ன? ஜனவரி 28, 29, 30, 1 2 3 4 நியர்லி 12 நாள் இருக்குது. கணக்கு வச்சுக்கோ. 9 நாள் வச்சுட்டோம்னா 10 நாள் கணக்கில் சேர்க்காமல் இருந்தால் 11 நாள். ஸோ நல்லா படிக்கணும், நல்லபடியாக மார்க் வாங்கணும். ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தோன்னா இன்றைக்கி சண்டேயா, ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே உங்களுக்கு வரும். ஏன்னா ரகுவம்பட்ட சொல்லிவிட்டு சண்டே எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க சொல்லிவிட்டு சண்டே வேணாம் சாட்டர்டே அப்லோட் பண்ணுறேன். சாட்டர்டே சண்டே 2 நாள் பார்க்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி பிளானில் இருக்குது. ஸோ பாருங்கள் மக்களே. ஸோ ஓகே, பாய் 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 பாய்.